கண்ணால் நான் பார்த்தது, நான் நிறைய பேர் நடைபாதையில் இறந்து போனது. நான் 2 கோஆர்டினேட்டர் உட்காந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடமே இருட்டாக இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் லைட் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே திரும்ப அந்த மிசைல் ஸ்ட்ரைக், கிரவுண்டில் ஸ்ட்ரைக் பண்ணோன்னே நம்மளோட தலை ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் அடித்து மேலே வந்துச்சு. இந்த இந்த நிகழ்வுலாம் பார்த்து, இந்த மாதிரி நிகழ்வு, கொடூரமான நிகழ்வுலாம் பார்த்து இதை பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறத டெஃபினெட்லி திரும்ப நான் இன்னும் ட்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள்தான் மாறுமா? போர்க்களம் மாறலாம், போர்கள்தான் மாறுமா? பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கவனத்தை கவர்ந்த ஒரு கவிதை இது. நம்மள சில பேரு வாழ்க்கை போர்க்களத்துல அகப்பட்டு கொண்டு அடுத்த வினாடி நமக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமா போராடுவாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பத்தி தான் இன்றைய எதிர்நீச்சல் நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய பெயர் பிரபாகரன். ஸோ நான் படிப்பு முடிஞ்சிட்டு நம்ம வேலை செய்யறது I went into entrepreneurship. We successfully run a logistics company for almost 11 years with the support, என் மனைவியோட சப்போர்ட்டோட திரும்ப ப்ளஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு. It was a professional setup and eventually after பிள்ளைங்க, நம்மளுக்கு 4 பிள்ளைங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கமிட்மெண்ட். என் ஒய்ஃபை திரும்ப ரொம்ப டெக்ஸிங் ஆகிட்டா அவங்களுக்கு. அந்த டைமில் we decided to sell the company. கம்பெனியை விற்ற பிறகு நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டேன், என் மனைவி ஒரு வேலையை தேடிக்கிட்டாங்க. It was going smooth until the company had ran into some financial பிரச்சனைனால திரும்ப கம்பெனியை மூடிட்டாங்க. One point of time எனக்கு ஒரு கரியர் முக்கியம்னு சொல்லி தான் I went into the job search. ஜாப் சர்ச்சில் போய் ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 300 over அப்ளிகேஷன் போட்டு 2-3 இன்டர்வியூ தான் வந்துச்சு. 2-3 இன்டர்வியூவில் வந்து அதுவும் அந்த வேலை அமையல ஒழுங்கா. சர்ப்ரைசிங்லி எனக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் தான். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த கம்பெனிலேருந்து. ஸோ ஐ ஒர்க் ஃபார் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சைல்ட் ரைட் ஆர்கனைசேஷன். ஐ காட் த கம்பெனி அண்ட் த ரீஜனல் ஆஃபீஸ் சிங்கப்பூரில் தான் இருந்துச்சு. எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. வர சொன்னாங்க ரீஜனல் ஆஃபீஸ்க்கு. Where are you going? Well, I've got a job interview. In a job? It's from an international NGO company. You'll be working overseas? Yes, dear. And you're going for an interview dressed like this? நான் ஒரு காகோ பேண்ட்ஸ், ஒரு வேஸ்ட் பவுச், ஒரு டிஷர்ட் அதை போட்டுட்டு நான் இன்டர்வியூக்கு போனேன். ரீஜனல் ஆஃபீஸை திறந்தேன். அந்த என்வாயர்மெண்ட் செட்டிங்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வெக்கமாச்சு. இந்த மாதிரி வந்திருக்குமே இன்டர்வியூக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனல் செட்டப்பாக இருந்துச்சு. அன்னைக்கு நினச்சேன் இதோட முடிஞ்சுன்னு, வராதுன்னு ஃபோன் கால். அப்போ தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, இந்த நிறுவனத்துலேருந்து அடிக்கிறோம், நீங்கள் 4 ரவுண்ட் இன்டர்வியூ பாஸ் பண்ணியிருக்கீங்க, 37 பேரில் நம்ம உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வேலை அமைஞ்சிச்சு. பிரபாகரன், ஸோ நீங்கள் அப்படியே வேலை கிடைச்சாச்சு. ஸோ இந்த புது வேலை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஜாப் ஸ்கோப் என்ன, உங்கள் குடும்பம் எப்படி வந்து இதை ரியாக்ட் பண்ணிட்டு? மை ஜாப் ஸ்கோப், என்னோட வேலை, I was from the regional office. என்னோட ரோல் regional role. அந்த நிறுவனத்தோட logistical aspects was managed from the regional office. So I was managing a portfolio of 15 ஊர். My strategic role actually was used when it was coming to policies, procedures. ஒரு புது policies, procedures அவங்க உருவாக்கும் போது, இல்லைன்னா இருக்கிற existing policies, procedures, whether அந்த கண்ட்ரிக்கு அது ரெலவெண்டா, அந்த கண்ட்ரிக்கு கான்டெக்சுவலா, I have to make sure that it verifies and it's fit for purpose. அந்த மாதிரி இது. வெளியூர்ல வேலைங்கறியா? எத்தனை நாளைக்கு அங்க இருப்ப? 1 மாசம் இல்ல 3 மாசம், நிலைமையை பொறுத்து இருக்குமா. அப்படின்னா உன் குடும்பத்தையும் கூட்டிட்டு போயேன். அம்மா,
நான் பிரச்சனை உள்ள இடத்துக்கு போறேம்மா. அங்கே இவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, சரி வராது. என்னமோ சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. சம்பளம்லாம் ஒழுங்கா கொடுப்பாங்கல்ல? அதெல்லாம் கொடுக்காம எப்படிம்மா? கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. புதிய வேலை, புதிய தொடக்கம். வெளியூருக்கு போறதுனால புது புது அனுபவங்களை பெற போறோம், புது புது மனிதர்களை சந்திக்க போறோம். எதிர்காலத்தை நினைச்சு பிரபா ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. தொடக்கத்துல வேலை சுலபமாகவும் சரிவரத்தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா பிரபா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா சில சம்பவங்கள் நடந்தன. தனது வாழ்க்கையே உலுக்கிய நிகழ்வுகளை பத்தி அவரே சொல்றாரு, கேட்போம். என்னோட ஃபர்ஸ்ட் மேஜர் ரெஸ்பான்ஸ், ஆக்சுவலி எனக்கு மட்டும் அது மேஜர் ரெஸ்பான்ஸ் இல்லை, உலகத்திலே அந்த டைம்ல அதுதான் அகதிகளோட ஆக பெரிய கிரைசிஸ், விச் இஸ் த ரோஹிங்யா ரெஸ்பான்ஸ். லட்சக்கணக்கான ரோஹிங்யா மக்கள் ரக்கைன் ஸ்டேட்ல இருந்து தி வாக் மெனி டேஸ், மலையை தாண்டி இதை தாண்டி திரும்ப பங்களாதேஷ்குள்ள நடந்து வர்றது. கண்ணால் நான் பார்த்தது, நான் நிறைய பேர் இறந்து போனது தெருவில், அப்படி நடைபாதையில் திரும்ப இறந்து போனது. ஒன்ஸ் அந்த பார்டர் கிட்ட வந்து, அந்த பங்களாதேஷ் பார்டர் கிட்ட இருந்து வந்தோடனே ஊக்கியாவுக்கு 18 கிலோமீட்டருக்கு நடப்பாங்க. அந்த இதை நான் ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கேன். அந்த 18 கிலோமீட்டர் நடந்து போகிறதுக்கே, மேலே கீழே போகிறதுக்கே திரும்ப நம்மளுக்கு மூச்சு முட்டும் போது, இவங்கெல்லாம் பிள்ளைங்களை தூக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு வரும்போது, அது என் மனசில் இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பசு மரத்தனி போல் இருக்குது. மெனி ஆஃப் தெம் ஹேஸ் டைட். நிறைய பேர் திரும்ப இறந்து போயிருக்காங்க. ஐ மீன் களைப்புனால செத்துவங்க, தாகத்தினால செத்து போவங்க, ஹீட் எக்ஸாஸ்ஷனால செத்து போனவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா, கர்ப்பிணி பெண்ணோட கருப்பை வெளியே அப்படியே அவங்க தொங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஐ அஸ்யூம் தட் திரும்ப பிள்ளைய திரும்ப இது பண்ணியிருக்காது. அண்ட் இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் விச் இஸ் கம்ப்ளீட்லி திரும்ப ஒரு ப்ரிவென்டபிளான டிசாஸ்டர். ஸோ அந்த நிகழ்வு என் மனசில் ரொம்ப தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. கேம்ப்ல நம்ம ஒரு ஆக்டிவிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் திடீரென்று அந்த ஆஸ்பத்திரி கிட்டே வந்து கிளினிக் கிட்ட திரும்ப வரும்போது ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டானே நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னு, அவங்க அந்த 10 வயது சிறுமி, அவங்க காலிலேருந்து ரத்தம் ஊற்றுது. அப்புறம் எனக்கு தெரிய வந்தது, இந்த மாதிரி தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஒரே அகதி வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி திரும்ப அந்த பெண்ணை திரும்ப கற்பழிச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ், யூஎன் போலீஸ், பங்களாதேஷ் போலீஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி அந்த பிள்ளைங்க இது பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஏன் எனக்கு மறக்க முடியாதுன்னா, எனக்கு வந்த நினைவு என் வீட்டில் இருக்கிற என் 3 பொண்ணுங்களும் என் பையனும் தான். I always used to think that நான் எப்போதும் நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு வெளியூர் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு. ஆனால் அவர் அப்போ வேலைக்கு தான் போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன். அப்போ அவருக்கு கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் தப்பு நடந்துருச்சுன்னா, இப்போ விமானத்தில் போகும்போது இல்லை பங்களாதேஷில் இருக்கும்போது ஏதாவது ஆபத்து நடந்துருச்சுன்னா, தன்னை சுற்றி நடக்கிற சம்பவங்கள், இழப்புகளை பார்த்து பிரபா ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. ஆனா தன்னுடைய சேவை அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை என்ற நல்ல எண்ணத்துல அங்கேயே இருந்துட்டாரு. அவருடைய தன்னலமற்ற அந்த செயல் சில நேரங்கள்ல அவர் உயிருக்கே ஆபத்தா அமைஞ்சது. நிறைய INGOs அங்க ரெஸ்பாண்ட் பண்றதுனால இந்த பேசிக் அரிசி, பருப்பு அதோட விலையெல்லாம் அங்கே இன்ஃப்ளேட்டட் ஆகிட்டு ஏறி போச்சு. அங்கே குடியிருக்கிற மக்கள், அப்போனா அந்த இடம் பேர் காக்ஸ் பஜார்னு சொல்லுவாங்க, சவுத் ஈஸ்டர்ன் பங்களாதேஷில் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற கம்யூனிட்டி அவங்க ஆத்திரம் அடைஞ்சி, என்னோட வர்ற வண்டி அப்புறம் எனக்கு ஒரு டிரைவர் இருக்காரு, அவர் லோக்கல் ஸ்டாஃப் தான், எல்லாம் நம்ம காடியை சுற்றி திருப்பி விடுறதுக்கு, ஓவர்டர்ன் பண்ணுறதுக்கு தள்ளி விட்டு எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த இடத்துல திரும்ப அந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் போது உங்கள் முன்னுக்கு திரும்ப வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சது எல்லாமே உங்கள் முன்னுக்கு வரும். எஸ்பெஷலி உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம் வரும்போது, என்னோட தைரியமான டிரைவரு, அவர் பேர் முனீர்,
முனிருடீன் அவர் திரும்ப காடியிலேருந்து இறங்கி அவர் காடி விட்டு இறங்குனாலும் நானும் காடி விட்டு இறங்கி ஆகணும். அது ஒரு ப்ரோட்டோகால். அவர் என்னமோ அங்கே இருக்கிற லோக்கல் டயலாகில் பேசி காடிக்கு வழி விட்டு அனுப்பி விட்டாங்க நம்மளை. அப்படின்னு நான் கேட்டேன், முனீர் பாய் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு. அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் இந்த மாதிரி திரும்ப என் முதல்ல சிங்கப்பூர்ல தான் வந்திருக்காங்க, எத்தனை பேரும் உங்கள் ஆளுங்க சிங்கப்பூரில் வேலை செஞ்சு வீடெலாம் கட்டி வியாபாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே உள்ள காசு இல்லை சிங்கப்பூரோட காசு, அவருக்கே இந்த நிலைமையான்னு சொல்லி அறிவுரை சொல்லி நம்மளை இது பண்ணாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் மேலே திரும்ப நான் ரொம்ப 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 மரியாதை, ஒரு நன்றி கடை ரொம்ப இருந்துச்சு என் மேலே, அவங்க மேலே. அண்ட் மோர் ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு சிங்கப்பூரேனா திரும்ப அது ஒரு பெருமை தான் நம்மளுக்கு. 2018 வேலை விஷயத்துக்காக நான் ஆப்கானிஸ்தானுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த விசா எல்லாமே திரும்ப அந்த ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு முக்கியமான ப்ரையாரிட்டிஸ்னால அந்த பிளான் அந்த ட்ராவல் கொஞ்சம் ஒத்தி போயிட்டுனா 2 நாளில் திரும்ப நம்மளுக்கு எனக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி நம்மளோட ஆப்கானிஸ்தான் ஆஃபீஸில் தீவிரவாதிகள் வெடிகுண்டு வச்சு இடம் செதறி போய் 12 பேர் இன்ஜர்ட், 2 பேர், அதில் 2 பேரில் எனக்கு ஒருத்தர் தெரியும் வேற, அவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னு. ஆனால் அது ஒரு ரொம்ப நேரோ எஸ்கேப்பாக இருந்தாலும் திரும்ப எனி டெத் எனக்கு ஒரு லாஸ் இஸ் அ லாஸ், எவ்ரி டெத் இஸ் அ லாஸ். ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு வலியான ஒரு வேதனையான சம்பவம். கடந்த ஆண்டு உலக அளவில் நம்ம அனைவரையும் பாதித்த ஒரு செய்தி ரஷ்யா உக்ரைன் போர். குண்டு வெடிப்புகள், ஏவுகணை தாக்குதல்கள், 2 தரப்பிலையுமே உயிர் சேதம் மிக அதிகமாகவே இருந்தது. நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா இந்த போர் சூழல்ல தான் உக்ரைனுக்கு போய் உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் பிரபாவுக்கு ஏற்பட்டது. ஏப்ரல் கிட்ட எனக்கு நம்ம ஹெச்கியூலேருந்து ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ரியலி ஷார்ட் ஆஃப் ஸ்டாஃப் இந்த மாதிரி யுக்ரைனுக்கு டிப்ளாய் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட்லி ஃப்ரம் வாட் ஐ நோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்லி பீப்புள் டிடன்ட் வாண்ட் டு கோ. செகண்ட்லி presidential decree where Zelensky actually signed a decree for me to come into the country. அந்த decree நிறைய ஊருக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு. பட் for Singapore, you know, they were Singaporeans, I didn't find it was a problem. And எனக்கு ஒன்று இந்த மாதிரி ஃபோன் கால் வந்துச்சு, என்னை கேட்டாங்கன்னா, என்ன ஸ்பெஷலாக அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தெரியும், they need to யூஸ் மை எக்ஸ்பர்டீஸ். ஏன்னா நம்ம நிறைய ரெஸ்பான்ஸ்க்கு போய் நம்ம ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சு விட்ருக்கோம். நான் சரின்னு சொல்லி நம்ம யுக்ரைனில் டிப்ளாய்மெண்ட் வந்துச்சு. I was actually in the room when he told my mom that he wanted அப்பா அம்மா கிட்ட யுக்ரைன் பத்தி சொல்லும்போது நான் அந்த ரூம்ல தான் இருந்தேன். அப்ப எனக்கு தோணுன விஷயம், அப்பா போகக்கூடாது, ஏன்னா அது ஒரு ஆபத்தான இடம், அங்க ஒரு போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பா போயிட்டு திரும்ப வரலன்னா, விபரீதமா ஏதாவது நடந்துட்டுனா, இல்ல அவர் இருக்கிற இடத்துல பாம்பு விழுந்து ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க என்ன செய்வோம், அவர் என்ன செய்வாருன்னு நான் ரொம்ப யோசிச்சேன். but what thing will we have to face then, like the same thing like he has to face. என்னோட கணிப்பு என்னன்னா, நான் போலண்ட் பார்டர் பக்கத்தில் வெஸ்ட் யுக்ரைனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எஸ்ஸூன் நாங்கள் போய் சேர்ந்த உடனே வேஸ்ட்லேருந்து 1000 கிலோமீட்டரை தாண்டி 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 ஒவ்வொரு காஸ் ஒரு 2-3 நாளில் ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இருக்கு. அவ்வளோ நாள் எடுத்துச்சு போய் சேர்றதுக்கு. ஏன்னா ஏர்ஸ்பேஸ் க்ளோஸ், பிகாஸ் ஆஃப் வார் ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் பை லேண்ட் தான். ஆனால் நீங்கள் தாண்டி போகும்போதே அந்த வாரோட ரியாலிட்டி வித்தின் த 1000 கிலோமீட்டர்ஸ் யூ கேன் ஃபீல் இட். அந்த வெஸ்ட்கோ நம்ம ஈஸ்ட்க்கு சேரும் போது யுக்ரைனியன் மக்கள், நம்ம கூட சக ஊழியர்கள் எல்லாரும் ரொம்ப நடந்துட்டாங்க. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் லொக்கேஷன் நான் வேலை செஞ்சது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அது யுக்ரைன் தான். அண்ட் எஸ்பெஷலி டு INGO ஒர்க்கர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டாஃப்க்கு அவங்க ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, விச் மேட் என்னோட வேலையை இன்னும் கொஞ்சம் சுலபமாச்சு. பிகாஸ் ஐ வாஸ் highly motivated, although there was many sleepless nights. Because இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஈஸ்ட் யுக்ரைன், நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, கர்ஃப்யூ, இட்ஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். ஸோ நீங்கள் தூங்க பார்க்கும்போது அப்புறம் தான் திரும்ப ஒரு குண்டு வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து உள்ளோம். அதுக்கப்புறம் உங்களால் தூங்க முடியாது. அண்ட் த சவுண்ட் இஸ் டெரிஃபைங், ட்ராமடைசிங். ஸோ ஒரு வெடிகுண்டோட தாக்கம், ஒரு மிசைல் ஸ்ட்ரைக். ஆன் ஃப்ரைடே we were at this ரெஸ்டாரண்ட், பங்கான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும்போது நான் 2 கோஆர்டினேட்டர் உட்காந்துட்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு ஒரு விளக்கு ஒரு ஒளி வந்துச்சு. ஒளி வந்து காணா போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப இந்த மிசைல் ஸ்ட்ரைக் கிரவுண்டில் ஸ்ட்ரைக் பண்ணோன்னே நம்மளோட தலை ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் அடித்து மேலே வந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு கோஆர்டினேட்டரில் மூஞ்சில் காயம், ஏன்னா திரும்ப தட்டில் பட்டு திரும்ப மூஞ்சில் காயனால அவரே நம்ம பங்கருக்கு இழுத்துட்டு போயிட்டு அப்போ கூட லேடிஸ் பிள்ளைங்களை தான் திரும்ப எல்லாம் விட்டு ரொம்ப ஆர்டர்லியாக பங்கருக்குள்ள போகும்போது திரும்பி நம்ம மேலே வானத்தில் பார்க்கும்போது திரும்பி இன்னொரு மிஸ்ஸால் டுவர்ட்ஸ் ஆஸ் வந்துக்கிட்டு இருக்கு. வந்துட்டோன்னே நம்ம ஒரு பொசிஷனில் இறங்கி அதுவோ வெடிச்சு ஒரு மிலிட்ரி இன்ஸ்டிடியூஷனை தரமட்டமாக்கி விட்டுட்டு அது ஒரு மறக்க முடியாத விஷயம். ஸோ அங்கே ஒரு மிலிட்ரி மார்ச்சரி ஜஸ்ட் நியர் அவர் ஆஃபீஸ். அந்த மிலிட்ரி மார்ச்சரியில் 2 கண்டெய்னர் வெளியே வச்சுருப்பாங்க. அங்கே தான் அந்த பிணவரை இருக்குது. அவங்க என் மனைவிட்டு பேசிட்டு நடந்து வரும்போது வீடியோ காலில் நடந்து வரும்போது திடீர்னு திரும்பும்போது 50-60 உடல்கள் தரையில் அப்படி போட்டு வச்சுருக்காங்க. கை இல்லை, கால் இல்லை, தலை இல்லை, எல்லாம் சுக்குநூறு ஆன ராணுவ வீரர்கள். அதுக்கப்புறம் அதை எப்போதை பார்த்து ஐ ட்ரை டு அவாய்ட் தட் பிகாஸ் எனக்கே திரும்ப அந்த ஃபீலிங் நார்மல் ஆகிட்டு இந்த மாதிரி பார்க்குறது. இப்போ இந்த மனிதர் வந்து இதை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அப்போ என்ன ஆகும்னா இவருக்கும் வந்து அந்த காயம் ஏற்பட்டிருக்கும். அப்போ வந்து ஒரு பதட்டம் இருக்கும், அவருக்கும் ஒரு மன உளைச்சல் ஏற்படும். அப்புறம் வந்து தூக்கம் பாதிக்கப்படலாம். ஏன்னா என்ன ஆகும்னா இது ராத்திரியில் வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட கனவு மாதிரி வரும். அது அப்படியே வந்து அந்த காட்சி வந்து அவங்க கனவுல வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அவங்க எப்போவுமே வந்து அவங்களோட கவனம் வந்து கொஞ்சம் அதீதமாகிடும். எப்போவுமே வந்து பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க. ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். அப்புறம் வந்து யாராவது பக்கத்தில் வந்து எதாவது பேச வந்தால் கொஞ்சம் எரிச்சல் கூட காட்டுவாங்க. சரியாக தூங்க மாட்டாங்க. அப்புறம் சாப்பாட்டு மேலே ஒரு ஆர்வம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் மற்றவங்க கிட்ட பழகிறதுல ஒரு ஆர்வம் குறைஞ்சி போயிடும். ஆனால் பெரும்பாலானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து மீண்டு வந்து திரும்ப நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாட்டிலேயோ அவங்க ஊர்லேயோ வந்து இந்த மாதிரி அதுக்குள்ள உதவி மையங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போய் அவங்களால முடிஞ்ச ஒரு வேலை செய்வாங்க, தொண்டுழியம் மாதிரி செய்வாங்க. அது ஜஸ்ட் லைக் த பழமொழி, எரிகிற விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேண்டும். அதே மாதிரி என் மனைவி இத்தனை வருஷமா அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக 4 பிள்ளைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு வெளியே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. The Ukraine one was very difficult. யுக்ரைன்னு சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா போரை பற்றி நமக்கு அவ்வளோவா புரிதல் கிடையாது. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போருங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம எல்லாருக்கும் தோன்றது அங்கே போகக்கூடாதுன்னு தான். எனக்கு என்னோட கணவர் போருக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். போயே ஆகணும்னு சொன்னார். பல நாடுகளுக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் உதவி செஞ்ச பிரபாவுக்கு உக்ரைன் அனுபவம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு. பல முறை இதெல்லாம் வேண்டாமே, திரும்பி வந்துடலாமேன்னு அவரது மனம் ஏங்குனுச்சு. இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் சரிவர செஞ்சு முடிச்சாரு. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அவர் சிங்கப்பூருக்கு திரும்பினாரு, ஒரு புது மனிதனா. If I give up on my job, I give up on humanity. And the response gonna poi, including the Ukraine response, one of the most dangerous response na poi, I've not come halfway. I mean, throwing my flag and I'm throwing my towel, I've not come in halfway. It was very difficult. Ukraine la irukumbodhu romba kadinama irundhuchi. Family oda support, extended family oda support. எங்க அம்மாவோட தங்கச்சிங்க எல்லாரும் கசின்ஸ் எல்லாரும் ஃபோன் அடிச்சுட்டு பேசுவாங்க. Evolution of human race evolve பண்ணி நம்ம திரும்ப have been separated because of race, religion, creed, color. அதை எல்லாம் தாண்டி ஒருத்தன் சும்மா நீங்கள் மனுஷனா பாருங்க. I think the world will definitely be a better place. So in this type of lessons, so I myself have stopped those lens, the bias lens. அது திரும்ப நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திரும்ப மேபி திரும்ப அந்த ஹோல் லென்ஸையும் நான் கைட்டி வீசிட்டேன். மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா திரும்ப you don't bring back the memories. You shouldn't bring back the memory. இல்லைன்னா திரும்ப உங்களோட அன்றாட வாழ்க்கையை திரும்ப அது ரொம்ப பாதிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது இருக்கும் மனநிலைக்கு இந்த வேலையை திரும்ப நான் வேற எந்த பேஷனுக்காக திரும்ப நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஃப்ரம் அ கரியர் ஒரு ரைஸ் போல் இட் ஹஸ் நவ் இவால்வ் ஒரு பேஷன் ஆயிட்டு. And I personally believe the biggest enemy now that the world is facing is humans ignoring humanity. And I have been blessed to perform this role on a daily basis
all over the world and facing all type of challenges, which actually lets me in Ethirma வாழ்க்கையை ரொம்ப appreciate பண்ண வச்சிருக்கு. So I enjoy every single day that I breathe and the times that I spend நம்ம குடும்பத்தோட spend பண்றது, I treasure that a lot. So yeah, to answer the question, I will never trade my job for anything else. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிற மாதிரி சில பாடங்கள் வரும். சிலருக்கு வந்து போகும், பலருக்கு ஆறா காயமா மனதிலேயே நிற்கும். அப்படி வாழ்க்கை பூரா மனதில் பதியக்கூடிய தனது கதையத்தான் பிரபா இன்று நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. தப்பிச்சோம் பிழைச்சோங்கிற சூழல்ல இருந்து வந்த பிறகும் மீண்டும் அங்கேயே போய் உதவி செய்யணும்னு இருக்கிறாரு. இவரை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதை விட முக்கியமா மனதுல நம்பிக்கை பிறக்குது. நம்ம எல்லாரும் பிரபா மாதிரி தைரியசாலியா இருக்கணும்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் நஸ்ரத், இது எதிர் நீச்சல்.